கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை நான் ஆலோசனையாகத்தான் பார்க்கிறேன், முரண்பாடாக நினைப்பதில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உங்களில் ஒருவன் என்ற தலைப்பில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கட்சிக்காரர்கள் இந்த இயக்கத்திற்கு நான் தலைவரானதால் தலைவர் என்று அழைக்கிறார்கள், முதல்வர் பொறுப்பில் இருப்பதனால் முதல்வர் என்றும் அழைக்கிறார்கள். இப்போது இருக்கும் இளைய தலைமுறை என்னை அப்பா என்று அழைப்பதை கேட்கும் போதே மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. காலப்போக்கில் மற்ற பொறுப்பில் எல்லாம் வேறு யாராவது வருவார்கள். ஆனால் இந்த அப்பா என்ற உறவு மாறாது. அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டி இருக்கிறது என்று சொல்வேன். நான் இன்னும் தமிழகத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கிறது என்று எனக்கு உணர்த்துகிறது என்றும், பட்ஜெட் கூட்டத்தொடர் பற்றி தமிழகத்திற்கு இந்த பட்ஜெட்டால் என்ன நன்மை கிடைத்திருக்கிறது, தமிழகத்தை முழுவதுமாக புறக்கணிக்கிறார்கள். கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழகத்திற்கு எந்த நிதியும் இல்லை, பெயர் கூட சொல்வதில்லை. மாநிலங்களை ஒப்பிட்டு மத்திய அரசு வெளியிடும் அனைத்து புள்ளி விவரங்களிலும் தமிழகம் சிறப்பாக செயல்படுவதாக அறிக்கை கொடுக்கிறார்கள். ஆனால் பணம் மட்டும் தரமாட்டோம் என்று முரண்டு பிடிக்கிறார்கள். மாநில அரசின் நிதியை வைத்தே திட்டங்களை செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். மாநில அரசின் நிதியை வைத்து நாம் பல திட்டங்களை செய்து கொண்டிருந்தாலும் மத்திய அரசின் நிதி பங்களிப்பு கிடைத்தால்தானே இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும். நம்முடைய மாணவர்கள் படிப்பதற்கான நிதியை கூட கொடுக்க மாட்டார்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஏற்கனவே கொடுத்து கொண்டு இருந்த நிதியையும் கொடுக்காமல் நிறுத்தினால் என்ன செய்வது? கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை நான் ஆலோசனையாகத்தான் பார்க்கிறேன், முரண்பாடாக நினைப்பது இல்லை. ஒரு குடும்பத்தில் பணிபுரியும் அலுவலகத்தில் அனைத்து இடத்திலும் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். கருத்து சொல்வது ஜனநாயக பூர்வமான உறவின் அடையாளம்தான் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். மயிலாடுதுறை அருகே சாராய வியாபாரம் குறித்து போலீசுக்கு தகவல் சொன்னதாக 2 பேரை கத்தியால் குத்தி கொலை செய்த விவகாரத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொது அமைதி, மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் எந்த ஒரு போராட்டத்திற்கும் காவல்துறை அனுமதி வழங்கக்கூடாது என தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் திருப்பரங்குன்றம் மலையை காக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வேல் ஏந்தி ஊர்வலம் நடத்த அனுமதி கோரி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்துள்ளது. ராமேஸ்வரம் அருகே பாம்பன் புதிய ரயில் பாலத்திற்கு மார்ச் மாதம் திறப்பு விழா நடைபெறவுள்ளது. இதில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார் என்று தெற்கு ரயில்வே பொது மேலாளர் RN சிங் தெரிவித்துள்ளார். தீயணைப்புத்துறை விளையாட்டுகளில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு இடமாறுதலில் முன்னுரிமை அளிக்கப்படும். பணியில் சிறு தவறு செய்த வீரர்கள் மீது சர்வீஸ் பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறை DGP ஆபாஷ்குமார் கூறியுள்ளார். திமுகவில் அமைப்பு ரீதியாக மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டதில் தமிழகத்தில் அதிக சட்டசபை தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்ட செயலாளராக அமைச்சர் மூர்த்தியின் கை ஓங்கி உள்ளது. இதன் மூலம் மதுரையில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், மாவட்ட செயலாளர் தளபதி ஆகியோர் ஓரங்கட்டப்பட்டதாக சர்ச்சை எழுந்துள்ளது. தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தற்போது உள்ள 72 மாவட்டங்களை 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலர் அடிப்படையில் மாவட்டங்கள் அதிகரிக்கப்படும். இதன் மூலம் மாவட்ட செயலர் பதவி கிடைக்கும் என சீனியர் நிர்வாகிகள் பலர் கனவில் இருந்தனர். ஆனால் மாற்றுக் கட்சியில் இருந்து வந்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்கும் வகையில் 4 புதிய மாவட்டங்கள் உருவாக்கி 4 பேருக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மதுரையில் மொத்தமுள்ள 10 சட்டசபை தொகுதிகளுக்கு தற்போது 3 மாவட்ட செயலாளர்கள் தான் உள்ளனர். 2 தொகுதிகள் வாரியாக பிரிக்கப்பட்டால் மேலும் 2 பேருக்கு மாவட்ட செயலாளர்கள் பதவி கிடைக்கும். மதுரை நகர் திமுகவில் வடக்கு, தெற்கு, மேற்கு, மத்திய என 4 சட்டசபை தொகுதிகள் நகர் செயலாளர் தளபதி வசம் இருந்தது. இதில் 2 தொகுதிகளை பிரித்து புதிய மாவட்டம் கிடைக்கும் என அமைச்சர் தியாகராஜன் ஆதரவாளர்கள் எதிர்பார்த்தனர். மதுரை வடக்கு மாவட்ட செயலாளரான மூர்த்தியிடம் கிழக்கு, மேலூர், சோழவந்தான் என 3 சட்டசபை தொகுதிகள் இருந்த நிலையில் நகர்பகுதியில் உள்ள மேற்கு தொகுதியும் அவரது கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டது. இதையடுத்து மாநிலத்தில் அதிக தொகுதிகளை கொண்ட மாவட்ட செயலாளராக மூர்த்தி உள்ளார். நீதிமன்றத்திற்கு செல்லாமல் 6 மாதங்கள் அமைதியாக இருந்தால் அதிமுகவில் பன்னீர்செல்வத்தை மீண்டும் சேர்ப்பது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று ராஜன் செல்லப்பா MLA தெரிவித்துள்ளார். அத்துடன் பன்னீர்செல்வத்திற்கு செல்வாக்கு நன்றாக இருந்திருந்தால் அவரை பாஜக தனது கட்சியில் இணைத்திருக்கும். செல்வாக்கை இழந்துள்ள அவர் 6 மாதம் அதிமுகவிற்கு எந்த இடையூறும் செய்யாமல் அமைதியாக இருந்தால்
மீண்டும் கட்சியில் இணைப்பது குறித்து பழனிசாமியிடம் பேசி நடவடிக்கை எடுப்போம் என்றும், வழக்கு உள்ளிட்ட இடையூறுகளை பன்னீர்செல்வம் போன்றோர் அதிமுகவுக்கு இழைத்து வருவது கட்சியின் வளர்ச்சிக்கு உகந்தது அல்ல. கட்சியின் மூத்த நிர்வாகியாக இருந்தவர்கள் இதுபோன்று செயல்படுவது அழகல்ல என்றும் கூறியுள்ளார். அத்துடன் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவிடம் அதிமுகவில் இணைய தயாராக இருப்பதாக பன்னீர்செல்வம் கருத்து தெரிவித்துள்ளாரே, செங்கோட்டையன் கருத்துக்கு தினகரன் ஆதரவு தெரிவித்துள்ளாரே என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு, அண்ணன் பன்னீர்செல்வம் டிடிவி சார் பேச்சுக்களுக்கு அவர்கள்தான் கருத்து கூற வேண்டும். அதிமுகவில் எந்த பிளவும் இல்லை, ஊடகங்கள்தான் ஊதி பெரிதாக்குகின்றன என்றார். அதிமுகவில் இருந்து பன்னீர்செல்வம் தினகரனை நீக்கிய பிறகு இதுவரை அண்ணன் சார் என்று சொல்லாத செல்லூர் ராஜு நேற்று மரியாதையாக அழைத்தது மீண்டும் கட்சியில் இணைப்பதற்கான புள்ளியா என்று பல யூகங்களை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது.